بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் ஒற்றா பெருங்கருணையும் எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றைப்படி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் இந்த உலகத்திற்கு உண்மை எடுக்கக்கூடிய இமாம்கள் மீதும் குறிப்பாக இந்த அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இந்த நிலவுட்டுமா என்று சொல்லி இதனுடைய அம்சம். கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு உலகிற்காக மறுமையை மறந்த மனிதன் என்ற அந்த தலைப்பை தேர்வு செய்திருக்கிறார்கள். ஏன் இந்த தலைப்பை இந்த நேரத்தில் தேர்வு செய்ய வேண்டும்? ஏனென்று சொன்னால் 10 மாத கால தொடர் பிரச்சாரமாக இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் பெறக்கூடிய படிப்பினை என்ன அப்படிங்கிறது தான் எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் உலகத்தை மறந்து, நாமெல்லாம் உலகத்தை மறந்தா இருக்கிறோம், எல்லாருமே மறுமையை மறந்தா இருக்கிறோம், எல்லாரும் மறுமையை நேசிக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். மறுமையை நேசிக்கிறதுனால தான் இந்த பயானுக்கு வந்திருக்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், திக்ரு செய்கிறோம், அடுத்தவர்களை பற்றி பேசாமல் இருக்கிறோம், எல்லாரும் இருக்கிறோம். அப்படி இருந்து ஏன் தேர்வு செய்கிறாங்க? காரணம் என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். மனிதன் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறான். எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான்? உலகத்தை நேசிக்கக்கூடியவனாக, உலகத்தை விரும்பக்கூடியவனாக, உலகத்தை நோக்கி சாயக்கூடியவனாகத்தான் இருக்கிறான் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதில் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். 3வது அத்தியாயத்தில் زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنَاتِ وَالْقَنَاطِيرِ, அதாவது தங்க குவியல்கள், வெள்ளி குவியல்கள், அலங்கரிக்கப்பட்ட கால்நடைகள், அதே போன்று பெண் பிள்ளைகள், ஆண் குழந்தைகள், இவை அனைத்தும் இந்த உலகத்திற்கான கவர்ச்சி பொருள்னு அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு இறுதியாக அல்லாஹ் சொல்லுவான், ஹயாத்த துனியா, இந்த உலகம் என்பது கவர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நீங்கள் மறுமையை தேர்வு செய்து வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி என்ன செய்கிறான், முடிக்கிறான். அப்போ முன்னாடி சொல்லும் போதே இந்த உலகம் அப்படி படைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதை நோக்கி சாயக்கூடியவர்களாக இருப்பீங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, மறுமையை மறக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அதனால தான் ஒன்று நல்லா விளங்கிங்களேன், ஒரே ஒரு விஷயத்தை சொன்னால் புரிஞ்சுக்கலாம். மனுஷன் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பானை சோத்திற்கு ஒரு சோறு பதம் அப்படிம்பாங்க. ஏன்? மொத்த சோத்தையும் சாப்பிட முடியாது, வெந்திருக்கா வேவலையாண்டு. ஒரு சோத்தை எடுத்து பசஞ்சு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அது வெந்திருக்கா வேவலையா என்பதை. அது மாதிரி அல்லாஹ் தொழுவுங்கன்னு கட்டளை இட்டுட்டான். எல்லாருக்கும் தெரியுமா இல்லைங்களா? தொழுவுங்கன்னு நல்லா கட்டளை இட்டுட்டான். ஆனால் கட்டளை இட்டு 89 இடத்துல திரும்ப சொல்கிறானா இல்லைங்களா? திரும்ப சொல்கிறானா இல்லைங்களா? வக்கீமு ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டுங்கள், வாத்து ஜகாத்த, ஜகாத்தை கொடுங்கள்னு ஏன் திரும்ப அல்லாஹ் சொல்லணும்? மனுஷன் மறந்துடுவான், உலகத்தை நோக்கி சாயக்கூடியவனாக இருப்பான் என்பதைத்தான் அந்த வசனத்தின் மூலியமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் சொல்ல போனால் நமக்கு மட்டும் கிடையாது, சஹாபாக்களுக்கும் இருந்திருக்கிறது. சஹாபாக்கள் கூட உலகத்தை நோக்கி சாயக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபித்தோழர் அழகாக சொல்லுவாங்க, ஹந்தலா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இவங்க அல்லாஹ்வுடைய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வராங்க. வரும்போது அழுதுகிட்டு இருக்கிறாங்க.
ஹந்தலா என்ற ஒரு நபித்தோழர் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்படி அழுதுகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அவர்கிட்ட கேட்குறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், எதற்காக அழுவுறீங்க, என்ன காரணம், என்ன ரீசனுக்காக நீங்கள் அழுவுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஹந்தலா என்ற அந்த நபித்தோழர் சொல்லுகிறார்கள், நான் முனாஃபிக்கான ஆகிவிட்டேன். முனாஃபிக்குன்னா சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுவான், 2வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் சொல்லுவான், அவர்கள் நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார்கள். யாரு? முனாஃபிக்கீன்கள். இரட்டை வேடம் போடுவாங்கல்ல, நயவஞ்சகர்கள். இந்த உலகத்துக்காக ஒரு முகத்தை காட்டுறது, நம்மள்கிட்டயே பாருங்களேன், நம்மள்கிட்ட பேசும்போது ஒரு முகத்தை காட்டுறது, அடுத்தவங்கள்ட்ட திரும்பும்போது அவங்களுக்கு நேராக ஒரு முகத்தை காட்டுறது. இது மனிதனுடைய இயல்பு, இது முனாஃபிக்கின். அப்போ இந்த வேலையை தான் அவர் சொல்கிறார், நான் முனாஃபிக்கின் ஆயிட்டேன், நான் நரகத்துடைய அடித்தட்டுக்கு போக போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க, என்ன காரணத்திற்காக இதை சொல்கிறீங்க அப்படிங்கும் போது அப்போ ஹந்தலா என்ற அந்த நபித்தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் இருக்கும்போது, அல்லாஹ்வுடைய தூதர் சபை இருக்குதா இல்லைங்களா, அங்கே இருக்கக்கூடிய நேரத்தில் மறுமையுடைய பயமும் அல்லாஹ்வுடைய அச்சமும் எனக்கு இருக்கிறது, நரகத்துடைய பயமும் எனக்கு இருக்கிறது. ஆனால் அந்த சபையை விட்டு கலைந்து நான் வேற இடத்துக்கு போயிட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உறவினர்கள் பெருசாக தெரியுறாங்க, மறுமையை மறந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இதை கேட்டுவிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நானும் முனாஃபிக்கின் ஆயிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன்? எனக்கு இதே நிலைமை இருக்குதே, நான் அல்லாஹ்வுடைய தூதரின் சபையில் இருக்கும்போது ஒரு பயானை கேட்கும்போது அந்த பயம் இருக்கிறது, இரையச்சம் இருக்கிறது, பொறாமை பற்றி பேசுகிறோம், அவதூறை பற்றி பேசுகிறோம், அடுத்தவர்களை பற்றி பேசாதீங்கன்னு பேசுகிறோம். கேட்கும்போது என்ன செய்கிறோம்? பயத்தை வந்துடுது, பேசக்கூடாதுப்பா, தொழுகணும்னு பயத்தை பேசுகிறாங்க, உடனே பயம் வந்துடுது, இனிமேல் கரெக்டாக தொழுதுடணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கிறது. ஆனால் செருப்பு போட்டோன்னா அந்த பயம் இருக்கிறதா? பள்ளிவாசல முடியுதோ அல்லது வேற எங்கேயோ பயானை கேட்குறோம், பயானை கேட்டு விட்டு செருப்பு மாட்டும் போது அத்தனையும் விட்டுறோம், மறந்துடுறோமா இல்லைங்களா? அப்போ இதே வேலையை தான் சொல்கிறாங்க, நானும் அதே நிலைமையில தான் இருக்கிறேன், நானும் முனாஃபிக்கின் ஆயிட்டேன் அப்படிங்கிறாங்க. வாங்க 2 பேரும் போவோம். யார்கிட்ட? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சந்தித்து நாம் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் போகிறாங்க. போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறாங்க, நாங்கள் இருவரும் முனாஃபிக்கீன்கள் ஆகிவிட்டோம் அப்படின்னு. இப்போ கேட்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர், எதற்காக, என்ன காரணம் அப்படிங்கும்போது, உங்களிடத்தில் இருக்கும்போது மார்க்கப்பற்று அந்த இரையச்சம் இருக்கிறது, அதை விட்டு நாங்கள் சென்று விட்டால் எங்களுக்கு உலகத்துடைய பற்று ஆசை வந்து விடுகிறது என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இது இயல்பு, மனிதனுடைய இயல்பு தான், கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். அப்போ உலகத்தை விரும்பக்கூடிய, உலகத்தை நேசிக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதையெல்லாம், அதுக்கு தான் அல்லாஹ் சொல்லுவான், இன்பங்களை எல்லாம் உரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். அது என்ன? மரணத்தை நினைவு கூறுங்க. இப்படி மரணத்தை நினைவு கூர்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உலகத்துடைய ஆசை இருக்காது, உலகத்தின் மீது அந்த மோகம் இருக்காது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்போ நாம் இன்னும் சொல்ல போனால் ஒரு உதாரணத்தின் மூலியமாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. உலகத்துடைய பற்று இருக்கும், அதை முறிக்கக்கூடிய வேலையை எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் தொழுகிறோங்களே, ஃபஜருக்கு தொழுகிறோமா இல்லைங்களா? ஃபஜர் தொழுகிறோம், அடுத்தது லொஹர் தொழுகிறோம், அடுத்தது மகரிபு தொழுகிறோம். கரெக்டாக இருக்கீங்க. அசருக்கு அப்புறம் என்ன? மகரிபு, மகரிபுக்கு அப்புறம் இஷா, அதுக்கப்புறம் லுஹா, அப்படி தானே? லுஹா தானுங்களா? லுஹா எத்தனை மணிக்கு தொழுகணும்? நைட்டு 11 மணிக்குங்களா? காலையில் 11 மணிக்கு. சரி, காலையில் 11 மணிக்கு தான் லுஹா தொழுகணுமா? சூரியன் உதித்த உடனே தொழுது கொள்ளலாம். சரி, அப்போ நாம் என்ன சொல்கிறோம்? 5 வேளை தொழுகையை கொடுத்துறாங்க. இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்துடைய ஆசை வந்துடும், அதை முறிக்கிறதுக்கு தான் இந்த தொழுகை. உலகத்துடைய பற்று ஆசை இருக்குதுங்கல்ல, அது வரும், அதை முறிக்கிறது தான் இந்த தொழுகை. அதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அழகாக சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த உலகத்தில் கெட்ட எண்ணங்கள், கெட்ட விஷயங்கள், கெட்ட வழியின் பக்கம் செல்லாமல் இருப்பதற்காகத்தான் தடுக்கக்கூடிய கேடயமாக இந்த தொழுகை இருக்கிறது. அதனால கரெக்டாக தொழுதுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்தின் மூலியமாக புரிய வைக்கிறாங்க. எப்படி புரிய வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றில் ஒரு மனிதன் 5 முறை குளித்து கொண்டிருக்கிறான்.
ஒரு முறை 2 முறை இல்லை, 5 முறை குளிக்கிறான். இவனுடைய மேனியில் அழுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது சஹாபாக்கள் சொல்றாங்க, இருக்கும். இருக்குங்களா இருக்காதா? இருக்குங்கிறாங்க. எங்க இருக்கும்? அவர்களுடைய அக்கிலை தவிர, குளிக்கிறோம்ல அந்த அக்கிலை தவிர என்ன செய்யும், அந்த அழுக்கு இருக்காது, உடம்பு ஃபுல்லா கிளீன் ஆயிரும், சில அழுக்குகளை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு 5 வேளை தொழுது விட்டான் என்று சொன்னால் அவன் தவறான விஷயத்திற்கும் தப்பான வழியின் பக்கம் சென்று விட மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறார்கள். அதை அல்லாஹ்வும் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். எப்படி சொல்றான்? ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராலியா ஃபீ ஜன்னத்தின் ஆலியா. அதாவது என்ன இந்த வார்த்தையில் எல்லாம் பயன்படுத்துறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 69வது அத்தியாயம் 22, 21, 22 அந்த 2 வசனங்களை சொல்றான். அவர்கள் திருப்தியான வாழ்க்கையிலும் உயரமான சொர்க்கச்சோலையில் இருப்பார்கள். இது அல்லாஹ் கொண்டு வந்தான். நீங்க இந்த உலக வாழ்க்கையை தேர்வு செய்யாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை எண்ணம்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? மறுமையை நோக்கி இருக்கணும். மறுமை சொர்க்கம் இருக்குதா இல்லைங்களா, அந்த சொர்க்கத்திற்கு ஆசைப்படக்கூடிய மக்களாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பல் துஅசிரு 87வது அத்தியாயம் 16வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். பல் துஅசிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்கள் இவ்வுலக வாழ்க்கையை தேர்வு செய்கிறீர்கள். எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான்? நீங்க இந்த உலக வாழ்க்கையை தான் அதிகமாக தேர்வு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலக வாழ்க்கைக்கான உதாரணம் என்பது என்ன தெரியுங்களா? ஒரு பயிரை போன்றது. பயிர் என்ன செய்யும்? ஆரம்பத்தில் பச்சை பச்சைன்னு பசுமையாக இருக்கும், பார்க்க இன்பமாக இருக்கும், அதில் இருக்கக்கூடிய கனிகள் ருசியாக இருக்கும். கொஞ்ச நாளைக்கு பிறகு அது மஞ்சள் நிறமாக மாறுகிறது. பிறகு என்ன செய்கிறது? அதிலிருந்து தானியத்தை எடுத்தால் வெக்கலாக மாறிவிடுகிறது. பிறகு அது கூழாக மாறிவிடுது. கூழுனா என்ன? மாட்டுக்கு போட்டு அது சாணமாக வெளிவருதுங்கள, இதைத்தான் நல்லா சொல்கிறோம், கூழாக மாறிவிடுகிறது. இது போன்று தான் இந்த உலக வாழ்க்கை. பச்சை குழந்தை இருக்குங்கல்ல, பார்க்கும்போது அழகாக இருக்குதா இல்லைங்களா? கொஞ்சம் இளமை பருவம் வந்தோன்னு பாருங்களேன், அது ஒரு அழகாக மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் 40 வயசு, அது ஒரு அழகாக மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் முதுமை, தோலெல்லாம் சுருங்கி போயிடுது. அதுக்கப்புறம் எங்கே? கபர்ஸ்தானு தான் மாறிடுச்சிங்களா? இதைத்தான் நல்லா சொல்லி காட்டுகின்றான். உலகம் என்பது இப்படித்தான். உலகம் என்பது ஒரு கவர்ச்சி, பார்க்க அழகா தெரியும், அதை நோக்கி பயணம் செய்து விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மறுமையை நோக்கி இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு அழகான முறையில் சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எடுத்து பாருங்க, மறுமையை நேசிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்களா, உலகத்தை விரும்பக்கூடிய மக்களாக இருக்கிறார்களா? அதிகமாக உலகத்தை விரும்பக்கூடிய மக்கள் தான் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஒரு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவன் எடுத்துக்குங்க. டேய் 5 வேளை தொழுதுடுறா, எக்ஸாம் டயத்தில் நீங்கள் போய் சொல்லி பாருங்களேன், 5 வேளை தொழுதுடுறா, அல்லாவை பயந்துக்கடா, அல்லாஹ் மீது பற்றோடு இருடா அப்படின்னு சொன்னோம்னா, பாய் அல்லாஹ் மீது பற்றா இருக்கிறேன், எக்ஸாமில் எழுதணும்னா நான் படித்து தான் ஆகணும், அதனால் நான் தொழுவை விட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போயிடுறான். அவனுடைய எண்ணம்லாம் என்ன இருக்கிறது? நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், ஐடி கம்பெனியில் வேலையை பார்க்கணும், நல்லா என்ன செய்யணும், பெரிய ஏசி கம்பெனியில் வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும். இப்படி தானே ஒரு படிக்கக்கூடிய மாணவனுடைய நிலைமை இதுதான். நம்மளுடைய நிலைமை என்ன? ஒரு தடவை துபாயில் காலை வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், எப்படியாவது ரிட்டனு கால் வைக்கும் போது நமக்குன்னு சொந்த வீடு இருக்கணும், அதுக்காக தானே பாடுபடுறாங்க. 60 வருஷம் 70 வருஷம் அந்த துபாயிலே இருந்து புட்டு 4 வருஷம் கட்டின வீட்டில் இருந்துட்டு மவுத்தாகுறாங்க. உலகத்தை விரும்பக்கூடியவர்கள் இப்படிதானே இருக்கிறது. நினைச்சு பாருங்க. ஒண்ணு வேணாங்க, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல தெளிவா சொல்லி காட்டினான், வாக்கிலூன ரிபா, அல்லாஹ் வட்டியை ஹராமாக்குறான். ஹராம் தானே, தெளிவா அல்லாஹ் சொல்றான். யார் வட்டியை வாங்குகிறாரோ அவர் அல்லாஹ்விடத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் யுத்த பிரகடனம் செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் வட்டிக்கு வாங்குதா இல்லைங்களா? நினைச்சு பாருங்க. எத்தனை பேருங்க ஃபஜ்ர் தொழுதுட்டு வெளியில போக முடியலங்க. ஃபஜ்ர் தொழுதுட்டு வெளியில போனா வட்டிக்காரன் வரான், 6 மணிக்கு குல்லா போட்டுக்கிட்டு வராங்க. குழு நடக்குதா இல்லைங்களா? அந்த குழு, இந்த குழு, வார குழு, மாத குழு, இந்த குழுல வாங்கி அந்த குழுல கொடு, அந்த குழுல வாங்கி இந்த குழுல கொடு.
அட ஒரு பைக்கு வாங்கினா கூட வட்டிக்கு வாங்குறவங்க, ஒரு போனு இது இஎம்ஐல வட்டிக்கு வாங்குறாங்களா இல்லைங்களா? அதுல என்ன திருப்தியை கண்டுட்டோம்? அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், அவ்வளவுதாங்க. ஒரு போனை வாங்குங்களேன், ஆசை ஆசையா வாங்குவோம். ஒரு மணி நேரம் ஃபுல்லா நோண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆசை விட்டுரும். இந்த உலகத்தில் 4 பேர் வச்சிருக்காங்க என்பதற்காக ஒரு போனை ஒரு இஎம்ஐல வாங்கி வட்டிக்கு வாங்கக்கூடிய சமூகமும் இன்னைக்கு இருக்கிறதா இல்லைங்களா? முஸ்லீம் சமூகம் வீடுன்னு ஒன்று கட்டும், நம்ம கெப்பாசிட்டிக்கு என்னவோ, நம்மளுடைய பொருளாதார வசதி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்க முடியும். வீடு கட்டும்போது 10 லட்சம் ரூபா தான் இருக்குது, இதுக்குள்ளே கட்டிருங்க பையனு கூப்பிட்டு ஒப்பந்தம்லாம் போட்டு முடிச்சிருவோம். முடிச்சதுக்கப்புறம் கூட இங்கே வந்துடணும், ரூமு இங்கே வந்துடணும், ரூமுக்கு இந்த கதவை போட்டுருணும், இந்த லைட்டு தான் போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசி வீசி முடிச்சுட்டு ஒப்பந்தம் போட்டு வீட்டை கையில் கொடுக்கும்போது வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன ஆகும்? பாய், இன்ஜினியரை கூப்பிடுறது, பாய் என்னங்க இந்த ரூம் இங்கே வைக்கக்கூடாதான்? ஏன் இங்கே வச்சா கம்ஃபர்டபுளாக இருக்காதான்? என்னங்க கம்ஃபர்டபுள் இருக்காது? கூடத்தில் மவுத்து வச்சா பார்க்க முடியாது, குளிப்பாட்டுறதுக்கு வசதி இருக்காது, அதனால் என்ன செய்யுங்க, கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுங்க. என்னங்க பண்ணுறது, இடிக்கிற மாதிரி இருக்குமே, பரவாயில்ல நீங்கள் தூக்கிக்கிங்க, செலவு அதிகமாகுங்க, பரவாயில்ல 10 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கூட போது கொடுத்துருவோம். இப்படி ஒன்று ஒன்றா போய் கடைசியில் என்ன செய்யும், லைட்டு, அப்புறம் அது என்ன செய்யுது, பெயிண்டிங்கு, இது அத்தனையும் கொண்டு வந்து கடைசியாக 10 லட்ச ரூபா வீட்டை எத்தனை லட்சத்துக்கு முடிக்கிறோம்? 15 லட்சத்துக்கு முடிக்கிறோம். 5 லட்ச ரூபா எங்க வீட்டு டாக்குமெண்ட்டை யூகே பேங்க்ல அடமானம் வச்சு வட்டிக்கு வாங்கக்கூடிய சமூகம் இன்னைக்கு இருக்கிறதா இல்லைங்களா? காரணம் என்ன? உலகத்தில் 4 பேர் வந்து பார்க்கணும், நம்ம வீட்டை நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஏங்க ஒரு ட்ரெஸ்ஸு அப்படி தானேங்க, போடக்கூடிய ஆடை அப்படி தானே, கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருப்போம், ட்ரெஸ்ஸு போட்டிருப்போம். நம்மளை விட ஒருத்தர் நல்ல டிஷர்ட் போட்டுருவாரு, நாம் போட்டிருக்கிறது 1000 ரூபாய் சட்டை, அவர் போட்டிருக்கிறது 150 ரூபா டிஷர்ட்டு. பார்க்கும்போது எப்படி தோணும்? அவர் 150 ரூபா டிஷர்ட் போட்டிருக்காரு, போய் வாங்கு, காசு இல்லை கடனுக்கு வாங்கு. இன்னைக்கு அப்படி தானே மாறிக்கிட்டு இருக்கு. உலகத்தை பார்க்கும்போது அதை நோக்கி சாயக்கூடியவர்களாக மாறுகிறோமா இல்லைங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திற்கு ஒரு உதாரணத்தை அழகமாக சொன்னார்கள். ஒரு அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு செத்து போய் அழுகுன ஆடு ஒன்று கிடக்குது, அழுகி போய் கிடக்குது ஒரு ஆடு. அந்த ஆட்டை பார்த்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த ஆட்டை யாராவது சாப்பிடுவீங்களா, இதை காசு கொடுத்து யாராவது வாங்குவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இதை வாங்குறதுனால என்ன பிரயோஜனம்? எங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அதனால எந்த ஒரு ஃபாய்தாவும் கிடையாது, இதை நாங்கள் வாங்கிட்டே செய்ய போகிறோம். அது மாதிரி தான்ப்பா இந்த உலகம். நீ என்னதான் ஆசைப்பட்டாலும் கடைசியாக நம்மளுடைய வாழ்க்கை என்ன, அழிவில் முடியக்கூடியதாக இருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, மறுமையை விரும்பக்கூடிய மக்களாக மாறிவிடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள், அழகான முறையிலே நமக்கு வழிகாட்டி வாழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய இந்த விஷயம் என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. வெளியில் சொல்லுவதற்கு கூட சில நேரங்களில் என்ன செய்யப்படுகிறது, வெட்கப்படக்கூடிய ஒரு நிலைமை தான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் மறுமையை நேசிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம் என்றா நல்ல சபைகள் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் ஒன்று கூடுங்க அப்படின்னாங்க. சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. மறுமையை விரும்பக்கூடிய மனிதன் எப்படி இருப்பார் தெரியுங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய உபரியான வானவர்கள் இருக்கிறாங்கல்ல, அதிகப்படியான வானவர்கள், அவர்கள் தினமும் இந்த பூமிக்கு இறங்குறாங்களாம், தினமும் இறங்குகிறார்கள். அப்படி இறங்கி என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் பேசப்படுகிறதோ, நன்மையான காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ, குர்ஆன் ஓதுறது, திக்ரு செய்கிறது, மார்க்க விஷயத்தில் கலந்து கொள்வது, மார்க்க சொற்பொழிகளை பேசுவது, அல்லது ஒரு யூடியூப் வச்சுருக்கிறோம், யூடியூப்பில் உட்காந்து பயானை கேட்குறோம், இது போன்ற நன்மையான விஷயங்களை கேட்குறாங்களா இல்லைங்களா? அந்த இடங்களில் அந்த மலக்குமார்கள் வருவார்களாம். வந்து என்ன செய்வாங்கன்னா,
யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அத்தனை பேரையும் என்ன செய்வாங்கன்னா பார்ப்பாங்க. யார் இருக்கிறா, யார் பேசுகிறா, என்ன பேசுகிறாங்க, எதை சொல்கிறாங்க, எதை பதிவு செய்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் கேட்பாங்க. கேட்கறது மட்டும் கிடையாது, அடுத்ததாக சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை தங்களுடைய ரெக்கைகளை கொண்டு அப்படியே மூடுறாங்க. அப்படியே ரெக்கையை மூடிடுறாங்க. மூடினதுக்கு பிறகு அந்த சபை முடிந்துருச்சுல, சுபானக்கல்லாம ஓதிட்டு கிளம்பிடுமா இல்லைங்களா? முடிந்ததற்கு பிறகு அந்த வானவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இதுக்கு அப்புறம் அல்லாஹ்விடத்திலே போவார்கள். அல்லாஹ்விடத்தில் போகும்போது அல்லாஹ் கேட்பான், எல்லாமே தெரியும் அல்லாஹ்வுக்கு, இருந்தாலும் கேட்பான். என்ன கேட்பான்? நீ எங்கே போயிட்டு வரீங்க அப்படிங்கும் போது, இந்த பூமிக்கு நாங்கள் போயிட்டு வரோம். பூமியிலையா? பூமியில் எந்த இடத்துக்கு போயிட்டு வரீங்க அப்படிங்கும் போது, பூமியில் நல்ல விஷயங்களை பேசினார்கள்ல, குர்ஆனை ஓதுனாங்க, திக்ரு செஞ்சாங்க, நன்மையான காரியங்களில் ஈடுபட்டாங்க, நல்ல சபைகள் மார்க்க சொற்பொழிவு நடத்துகிறாங்களா இல்லைங்களா, அந்த சபைகளில் நாங்கள் கலந்து விட்டு வரோம் அப்படிம்பாங்க. அப்போ வானவர்கள்ட்ட அல்லாஹ் கேட்பானா, சரி நல்ல சபையில் கலந்துக்கிட்டீங்கல்ல, என்ன பேசுனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த வானவர்கள் சொல்கிறாங்க, அங்கே உன்னை பற்றியும் மறுமையை பற்றியும் பேசினார்கள். மறுமைனா எதை பேசினாங்க அப்படின்னு நல்லா கேட்குறான். அப்போ சொல்கிறாங்க, நரகத்தை பற்றி பேசினார்கள், சொர்க்கத்தை பற்றி பேசினார்கள் அப்படின்னோடனே அப்போ அல்லாஹ் கேட்குறானா, இதெல்லாம் உரையாடல் நடக்குது, மலக்குமார்களுக்கும் இறைவனுக்கும் உரையாடல். அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்போ கேட்குறாங்க, சொர்க்கத்தை அவங்க பார்த்துருக்குறாங்களா? சொர்க்கத்தை பற்றி பேசுகிறாங்கல்ல, சொர்க்கத்தை அவங்க பார்த்துருக்குறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அல்லாஹ். அப்போ அந்த வானவர்கள் சொல்கிறாங்க, பார்க்கல இறைவா. பார்க்கலையா? ஆமாம், பார்த்தது கிடையாது. சரி, பார்க்காம இப்படி பேசுகிறாங்கல்ல, ஒருவேளை அதை பார்த்தார்கள் என்று சொன்னால் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அந்த வானவர்கள் சொல்லுகிறார்கள், இப்போ என்ன அமல்ல இருந்தாங்களோ, ஒரு சபைக்கு வராங்க, அந்த சபை நாகரிகத்தை கண்ணியமான முறையில் பேணி பாதுகாத்தாங்க, கரெக்டாக நடந்துக்கிட்டாங்க, எதையுமே பேசல, எல்லாத்தையும் கரெக்டாக பேசி என்ன செஞ்சாங்க, நடந்துக்கிட்டாங்க, பயபக்தியோடு இருந்தாங்க. இது இன்னும் கூடுதலாக இருக்கும். உன்னை தொழுதாங்கல்ல, உன்னை திக்ரு செஞ்சாங்கல்ல, உன்னை குர்ஆன் ஓதுனாங்கல்ல, இன்னும் அதிகமாக ஓதுவார்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ் கேட்குறான், சரி எதை பற்றி எச்சரிக்கை பண்ணினார்கள்? நரகத்தை பற்றி எச்சரிக்கை பண்ணாங்க. நரகத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்குறான். அதற்கு அந்த வானவர்கள் சொல்கிறார்கள், இறைவா ஒருபோதும் அவர்கள் பார்த்தது இல்லை. ஒருவேளை பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்கும்போது, அதற்கு மலக்குமார்கள் சொல்கிறார்கள், இப்போ என்ன தொழுகிறார்களோ, இப்போ என்ன நோன்பு வைக்கிறார்களோ, இப்போ எந்த அளவுக்கு அமல்களில் ஈடுபடுகிறார்களோ, ஒரு சபையில் வந்து கலந்துக்கிறாங்களோ, இதை விட கூடுதலாக அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து வருவார்கள், கலந்துக்குவார்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ் சொல்கிறான், குறித்து கொள்ளுங்கள், அவர்களுடைய அத்தனை பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன். எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சிட்டேன். அப்போ மலக்குமார்கள் கூடுதலாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதுதான் நமக்கு அல்லாஹ்வுடைய இறைவா, அந்த கூட்டத்தில் மெனக்கெட்டு வந்து கலந்துக்கிட்டாங்க, அவங்கள நீ மன்னிச்சிட்ட, அவங்கள நீ என்ன செஞ்சிட்ட, அருள் செஞ்சிட்ட. ஆனால் அந்த கூட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள், அவருக்கு அந்த கூட்டத்துக்கு சம்பந்தம் இல்லை, ஆனால் அவர் வந்து அந்த கூட்டத்தில் என்ன பேசுகிறாங்க, அந்த வழியாக கடந்து போனார், அதை சொல்லுவாங்க. அது ஒரு வார்த்தை வரும், அந்த கூட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாததை விட ஒரு அயோக்கியம் அப்படிங்கிறாங்க, கெட்டவன். அந்த கூட்டத்தை கடந்து போகிறான், போகும்போது ஒரு மார்க்க சொற்பொழிவு நடத்தப்படுகிறது, நடக்கும்போது அதில் வந்து கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்ட இவங்களுடைய நிலைமை என்ன? கூட்டத்தில் மெனக்கெட்டு வந்து கலந்துக்கிட்டாங்கல்ல, அவங்கள நீ மன்னிச்சிட்ட, அவன் சம்மந்தமே இல்லாதவன், ஒரு கெட்டவன், அந்த வழியாக கிளாஸ் பண்ணி போகிறான், இந்த மாதிரி பயான் நடக்குதுன்னு வந்து கலந்துக்கிட்டான், இப்போ இவனை நீ மன்னிக்கிறியா? விளங்கிக்க, நான் அவனையும் மன்னிச்சிட்டேன். ஏன்? அவன் இந்த உலகத்தை விரும்பல, உலகத்தை விரும்புகிறவன் தான் போயிருப்பான், அந்த ஆசை இருக்காது அவனுக்கு. அவன் எதை விரும்பினான்? மறுமையை விரும்பினான். அதனால தானே வந்தான், அதனால தானே உட்காந்துக்கிட்டான், பயணம் செஞ்சு வந்தான்ல. என்ன சொல்கிறாங்களான்னு கேட்டானா இல்லையா? அதுக்காக அவனையும் நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்ன அந்த செய்தி என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்போ நல்ல சபைகளில் நாம் கலந்துக்கிட்டா கூட அல்லாஹ்வுடைய அந்த திருப்தியை பெறக்கூடிய உலகத்தை முறிக்கக்கூடிய ஒரு வேலை என்ன செய்கிறது இந்த சபைகள் ஏற்படுத்துகிறது என்று. ஏனென்றால் நான் ஆரம்பத்திலே ஒரு செய்தி சொன்னல, ஹந்தலா என்ற ஒரு நபித்தோழர்
என்ன செஞ்சாரு? மார்க்க சொற்பொழிவு நடக்கக்கூடிய நேரத்தில் அதில் பங்கெடுத்துக்கிட்டாரு. உலகத்தை மறந்து மறுமையுடைய சிந்தனை அவருக்கு வந்தது என்பதை என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடியும். அப்போ நாமளும் இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் நடத்தக்கூடிய நேரத்தில் நாமளும் கலந்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய பாவங்களும் மன்னித்து மறுமையுடைய சிந்தனைகள் வரக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆனால் நிலைமை இன்னைக்கு என்ன? அப்படியே தலைகீழ். யோசிச்சு பாருங்க. தலைப்பை போட்டுருவாங்க, வட்டி, 4 குர்ஆன் வசனம், 4 ஹதீஸு, இதைத்தான் கேட்டுட்டோமே, அதே தானே பேச போகிறாங்க. ஏன் அங்கே போவானே? சிந்தனை வருதா இல்லைங்களா? சைத்தான் மாத்திரானா இல்லைங்களா? மார்க்க சொற்பொழிவுகளோ அல்லது பயான்களோ நடத்தக்கூடிய அந்த நேரங்களில் கலந்து கொள்வதற்கு தயக்கம் காட்டுறோம், போக மாட்டிக்கிறோம், கலந்துக்க மாட்டிக்கிறோம். காரணம் என்ன? இந்த உலகத்துடைய நேசம். ஒன்று வேணாங்க, இந்த பொங்கல் தினத்தன்னைக்கு நிறைய வீடுகளில் பாருங்களேன், புது புது படமாக போட்டான். வேட்டையன் புது ரிலீஸு போட்டானா இல்லைங்களா? பாங்கு சொல்லப்படுது, ஹையால் அஸ்ஸலா தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹையால் அல் ஃபலா வெற்றியின் பக்கம். எப்போ? நல்ல நேரம், மகரிபுடைய நேரம். பள்ளிவாசலில் ஒரு வக்துக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 4 பேர் 4 வக்து, இந்த 3 சஃபுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது அந்த மகரிபு நேரம் தான். இந்த வேட்டையம் போட்டாதும் போட்டான், 2 சஃபு 1 சஃப் ஆயிடுச்சு. சில நேரங்கள்லாம் பார்த்தோம்னு சொன்ன உலகத்துடைய ஆசை எப்படி போயிருக்கு தெரியல. நல்லா இந்த ஜும்மாவில் பாருங்களேன், பயானு 2 மணிக்குங்களா சரியான பசி எடுக்கும். அப்போ தான் கூப்பிட்டு மசூரா இருக்கும்பாங்க, அல்லது வேறு ஏதாவது இருக்கும்பாங்க, உட்காருங்க. யாரா இருந்தாலும் இந்த நேரம் பார்த்து எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, பசி தாங்க முடியல நம்மளுக்கு, போய் தான் இருக்குன்னு போயிடுவோம். போய் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்ருவோம். கசகச வேறு போட்டுருவாங்களா பிரியாணியில், ஒரு தூக்கும். தூக்குனதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கண் அசருவோம். அவ்வளோதான். அசருக்கு லீவு, மெடிக்கல் காலேஜ் தான். மெடிக்கல் லீவ் கொடுத்துருவோம் அல்லாட்ட, இறைவா இன்னைக்கு அசருக்கு மெடிக்கல் லீவ் எடுத்துக்கிறேன், விட்டுரு. முடிஞ்சா இல்லைங்களா? நல்லா சாப்பிட்டு தூங்கிடும். சரி தூங்கிட்டோம், சூரியன் உழிச்சிருச்சு, மகரிபா தொழுவோம். எழுந்திருச்சு உக்காந்து, ஏம்மா டீ போட்டியா? அட இருங்க, இப்போ தான் புள்ள வந்துச்சு, யூனிஃபார்ம்லாம் கழட்டிட்டு ரெடி பண்ணுறதுக்குள்ளே அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, இருங்க அப்படின்னு அப்புறமா ஆரம்பிக்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் மகரிபு போய் இஷா போய் தொழுகையே போயிடுது. ஜும்மா மட்டும்தான் கடமையாயிருது. உலகத்தை நேசிச்சிடும். இன்னும் சொல்ல போனால் சில பேர்லாம் வந்து கேட்குறாங்க, சொல்ல முடியாது, இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும். அங்கே ஏந்து வருவார், தூக்க கலக்கத்தில் வருவார், பாய் நீங்கள் ஏன் பாய் 4 மணிக்கு தொழுகை வைக்கிறீங்க? சாப்பிட்டு விட்டு அசர்ற நேரம் பாய் அது, அந்த நேரத்தில் தொழுகை வச்சா எப்படி பாய் தொழுகைக்கு வர முடியும்? கொஞ்சம் தள்ளி வைக்கக்கூடாதா? ஒரு 5 மணிக்கு வைக்கக்கூடாதா? 6 மணிக்கு வைக்கக்கூடாதா? அல்லாட்டேருந்து வகி வாங்கிட்டு வந்துட்டு தான் வைக்கணும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராஜ் இரவு பயணம் போயிட்டு வந்து வகியை வாங்கிட்டு வந்து செய்தியை சொன்னாங்களோ, அந்த மாதிரி நாமளும் மெஹராஜ் இரவு பயணம் பராக் என்ற வாகனத்தில் போய் என்ன செஞ்சிடறோம்? வகி வாங்கிட்டு வந்து தான் தொழுகையை மாற்றும். அந்த மாதிரிங்க ஒரு தொழுகை, ஒரு தூக்கத்தை விடுறதுக்கு யோசிக்கிறோம். அட அல்லாஹ்வுடைய தூதர் ஃபஜ்ர் தொழுகையில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நிறைய பேரை பார்த்துருக்கீங்களா? அடுத்து வரேன். ஃபஜ்ர் தொழுகைக்கு மட்டும் கூடுதலாக ஒரு வாசகம் வரும், அஸ்ஸலாத்து ஹைரும் மினன்னவ், தூக்கத்தை விட தொழுகையே மேலானது அப்படின்ட்டு. அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு வைப்பார் பாய் இல்லை பூஜா. என்ன செய்யும்? உலகத்தை மறக்கக்கூடியவர்களே, உலகத்தை நேசிக்கக்கூடியவர்களே, நாளை நமக்கான இடம் பார்த்தீர்களா? 6 அடி குழிதான் நமக்கு சொந்தம், அதுவும் 1 வருஷம் கழிச்சு வேற ஒருத்தவனை போட்டு புதைச்சிருவாங்க. அதனால இந்த உலகம் என்பது நிரந்தரம் கிடையாது. இங்கே அதாவது என்ன செய்வாங்க? ஒரு வாசகம் வேற போட்டுறது. எப்படி? நீங்கள் இங்கே நிம்மதியாக தூங்கினீர்கள் என்றால் கபூரிலே நிம்மதியாக தூங்க முடியாது, உங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகிவிடும் அப்படின்லாம் ஒரு வசனத்தை போட்டு, இது வசனங்கிற டயலாக்கை போட்டு என்ன செய்வாங்க? 10 மணிக்கு வைக்கிறது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். அன்னைக்கு காலைல ஃபஜருக்கு அவங்களே தூக்குறது கிடையாது, சைத்தான் ஒன்று கடிச்சிடறாங்க காதில். நடக்குதா இல்லைங்களா? இது சும்மா சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னாங்க, யார் ஃபஜர் தொழுகாமல் உறங்கி கொண்டு இருக்கிறாரோ அவருடைய காதில் சைத்தான் சிறுநீர் கழிக்கிறான். ஆனால் வைக்கும் போது உலகத்துடைய நேசம் இல்லை, மறுமையுடைய நேசம் இருந்துச்சு. ஆனால் தூங்குனதுக்கு அப்புறம் காரணம் என்ன? ஃபஜருக்கு எழுந்திருக்காத காரணம் என்ன?
அழகாக ஆய்வறிக்கை சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. நைட்டு 2 மணி வரையும் ஃபோனை பார்க்குறது, குரூப்பில் உட்காந்து கடலை போடுறது. பெண்களாக இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பை வச்சுக்கிட்டு நீ அதை சொல்லு, நீ அதை பேசி, நீ அதை சொல்லு அப்படின்னு பேசி முடிச்சுட்டு நைட்டு 12 மணிக்கெல்லாம் வாய்ஸ் மெசேஜ் குசு 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 குசுண்டு. பக்கத்தில் தூங்க முடியல, நிலைமை அப்படி. வாய்ஸ் மெசேஜை போட்டு என்ன செய்கிறது, பேசிக்கிட்டு இருக்கிறது. ஆண்களாக இருந்தால் என்ன, ஒன்று இன்ஸ்டாகிராம் பார்க்குற, சின்ன பையனாக இருந்தால் இன்ஸ்டாகிராம் பார்க்குறான், ஓரளவு பெரிய ஆளாக இருந்தால் யூடியூப்பை பார்த்துட்டு உட்காந்துடுறது. நடக்குதா இல்லைங்களா? இந்த வீடியோ பார்த்தோன்னே அது ஃபஸ்ட்டு எடுக்கும்போது பிஸ்மில்லான்னு ஆரம்பிப்போம். எப்படி ஒரு பயான், கபூரில் தண்டனை என்ன, ஃபஸ்ட்டு அப்படி தான் வரும், தண்டனை என்ன. இந்த வீடியோ பார்க்கறது, பார்த்ததுக்கப்புறம் என்ன, அடுத்தது சாப்பாடு வரும், பிரியாணி வரும். அடுத்தது ஒன்று ஹைதராபாத் பிரியாணி நல்லா இருக்காம்ல, அப்போ தான் சிந்தனை வரும். இப்போ ஒரு ஹைதராபாத் பிரியாணி அப்படியே பிரியாணியாக கொண்டு வருவான். அடுத்தது வேறு ஒன்று வரும், இது நல்லா இருக்கு இந்த சட்டை அவன் போட்டிருக்கானே அப்படின்னு அதை யூடியூப்பில் பார்க்குறது. அடுத்தது என்ன, நியூஸ் மாதிரி வரும். நியூஸ் மாதிரி வந்து ஒவ்வொரு பாட்டு வரும். அடுத்தது வருதா இல்லைங்களா? பாட்டு வந்த உடனே பாட்டை கேட்குறது. ஏன் பாட்டை, அதுக்கு கூட ஒரு காரணம் சொல்லுவோம். பாட்டை ஏமா கேட்குற, ஏதோ இந்த பாட்டில் தப்பான கருத்து இருக்குன்னு சொன்னா, அதனால தான் நானே கேட்டேன். இந்த லியோ பாட்டுன்னு ஒன்று வந்துச்சுங்க, அதில் வந்து கொச்சையான வார்த்தைகள், அதை நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா தான் புரியும். அந்த வார்த்தையே புரியாத மாதிரி தான் பேசியிருப்பான். கொல்லி கட்டையை வாயில் வைக்கணும், அதில் தூக்கி நெருப்ப வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா உன்னிப்பாக கேட்டால் தான் தெரியும். ஏன்னா அப்படி அந்த அளவுக்கு இசையை போட்டு அணிருத்து போட்டு மறைச்சிருப்பாப்புல, எதுவுமே புரியாது. ஆனால் நாம் என்ன செய்யறது, பள்ளியாச வாசல் நின்று கேட்டாங்க பசங்க, பாய் ஏதோ இருக்குதான் பாய் அப்படின்ட்டு. இப்படி போய் கடைசியில் எல்லா பாட்டையும் கேட்டு முடிச்சுடுறோம். அடுத்தது என்ன, இந்த புள்ளெல்லாம் போடுது ஹீல்ஸு, நம்ம போட்டால் என்ன, போட்டு விடு. போடுறதுனால நீங்கள் முஸ்லீம் பிள்ளைங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, நாம் முகத்தை மூடலாமா, இஸ்லாத்தில் ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு போவோம். ஃபஸ்ட்டு இவங்க ஹிஜாபை போட்டுக்கிட்டு என்ன செய்யறது, முகத்தை பற்றி பேசுறது, ஹிஜாபு இருக்கிறதா அப்படின்னு பயான் ஆரம்பிக்கிறது. அடுத்த பயான் என்ன, கொஞ்சம் தலையை தெரிய விடுறது. அடுத்த பயானு நெக்லஸ், அது என்ன செய்யறது, அந்த 27ஆம் கிழமை ட்ரெஸ் போட்டிருப்பாங்களா, ஜிகிண்டு அந்த மாதிரி ஒரு மக்கானாவை போட்டுக்கிட்டு என்ன செய்யறது, சமையல் குறிப்பு வேணுமா அணுகவும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்டுகளுக்கு அனுப்பி விடுங்க. எத்தனை முஸ்லீம்கள் இன்னைக்கு உட்காந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, போகும்போது மார்க்கப்பற்றோட போறது, அப்புறம் அப்படியே உலகத்தில் போய் விழுந்துடுறது. நடக்கிறதா இல்லைங்களா? பாட்டை போட்டுக்கிட்டு ஹில்ஸில் ஆடுறது. இந்த கோயிலில் 2 பேர் ஆடிக்கிட்டு இருக்காளுவல, இந்த பொங்கலுக்கு என்ன குத்துறாளுவா, நியூஸில் போட்டு காட்டுறான். எவ்வளோ ஒரு காரணம். இதை பார்த்துட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன ஆடுங்க, என்ன தப்பு, மாடியில் தானே, மொட்டை மாடியில் தானே ஆடுறேன், மொட்டை மாடி ஆடுறது தப்பு இல்லை, அதை 4 பேருக்கு காட்டுறது தான் தப்பு. மாறிடுச்சா, உலகத்துடைய சிந்தனை வந்துருச்சா, அப்படியே மறுமையை கொண்டு வந்து மறக்கடிச்சு உலகத்துடைய சிந்தனையில கொண்டு போயிடுறானா இல்லைங்களா சைத்தான். அழகா நம்மளை தூண்டில் போட்டு தூக்கிடுவாங்க. நடக்கிறதா இல்லைங்களா? அப்ப இதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள், நீங்கள் சரியாக நடக்கணும்னா ஒன்று மறுமையை நினைத்து வாழுங்கள், உலகத்தை பயந்து வாழுங்கள், அதே நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, மறுமையை நினைவு கொண்டு வாழுங்க, தொழுகையை கரெக்டாக கடைபிடிங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அடுத்தது என்ன, கூடுதலாக ஒன்றை நல்லா சொல்லிக் கொள்கிறேன். இந்த பெண்கள் இருக்கிறாங்களே, இது ஆண்களுக்கும் தான் பொருந்தும். இந்த பெண்களுக்கு நினச்சிட்டு போயிடுறாங்க, ஆண்களுக்கும் தான் பொருந்தும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தை வெறுத்து மறுமையை நேசித்த ஒரு பெண்மணி என்று சொன்னால் அழகான ஒரு பெண்மணியை உதாரணத்திற்கு காட்டலாம். அல்லாஹ் குர்ஆன்ல 2 பெண்மணிகளை சொல்கிறான். ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசாபுன் மரியம், ஈசா நபியுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம், லிம்ராத்த ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேரை தான் அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். அவங்க உலகத்தை வெறுத்து மறுமைக்காக துவா செய்தவர்கள், உலகத்தை விரும்பாதவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இதை தன்னுடைய வாழ்க்கையிலே 100% கடைபிடித்த ஒரு பெண்மணி என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முதல் மனைவி கத்திஜா நாயகி தான். எந்த பெண்ணையும் சொல்லணும், எல்லா பெண்களும் இருக்கிறாங்க, கூடுதலாக சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஹீரா குகையிலிருந்து இருக்கக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னா,
இதோ உங்கள் மனைவி உங்களுக்காக சமைத்து கொண்டு பல சிரமங்களை சுமந்து கொண்டு வராங்க, அவர்களுக்கு என் புறத்திலிருந்தும் இறைவன் புறத்திலிருந்தும் சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுங்க அப்படின்னாங்க. ஏன் தெரியுங்களா? மறுமையில் சொர்க்கம் கிடைக்கிறது பெருசு. நம்ம 100% சொல்ல முடியாது எனக்கு சொர்க்கமாக இருக்கா. ஏங்க இன்னைக்கு நான் மகரிபு தொழுதல்ல, என்னுடைய தொழுகை ஏற்றுக்கொண்டதா இல்லையா என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். நம்பிக்கை தொழுது முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல கையேந்திர, இறைவா நான் தொழுகையில் 1000 குறைகள் இருக்கும், என்னுடைய தொழுகை ஏற்றுக்க இறைவா அப்படின்னு நம்ம கோரிக்கை தான் வைக்க முடியும். அது ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் இறைவனுடைய பொறுப்பில். ஆனால் சொர்க்கம் என்பது கிடைக்கிறதே கேள்விக்குறிதான். சொர்க்கம் கிடைச்சி அதில் சொர்க்கத்தில் மாளிகை இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த மாளிகை முத்தாளான மாளிகை அப்படின்னு சொல்லி அதில் கூடுதலாக சொல்கிறாங்க, கூச்சலும் குழப்பமும் இல்லாத ஒரு மாளிகை அவர்களுக்கு நாம் தருகிறோம். யாருக்கு? கத்திஜா நாய்க்கு எல்லாம் சொல்கிறோம். ஏன்? உலகத்தை நேசிக்கல. 1000 பேர் 1000 குறைகளை சொன்னாங்க. தன்னுடைய கணவர் இந்த மார்க்கத்தை சொல்லும்போது முதலில் ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி, இஸ்லாத்தை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க தான் கத்திஜா நாயகி தான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தை அத்தனையும் மறுத்தார்கள். மறுமைதான் எனக்கு சிறந்தது, அதுதான் நிலையானது என்பதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே கடைபிடித்தார்கள். எப்படிப்பட்ட பெண்மணி யோசிச்சு பாருங்க. உலகம் 1000 பேசிட்டுங்க, நாம் ஒரு காரியத்தை நோன்பு வச்சோம்னா நோன்பு வைக்கிறான்னு குறை சொல்லுவாங்க, தொழுதோம்னா தொழுதாங்கன்னு குறை சொல்லுவாங்க. 1000 குறைகளை நம்மளை நோக்கி சொல்லட்டும், கவலையே கிடையாது. மறுமையை நேசிக்கக்கூடியவர்கள், இந்த உலகத்தை விரும்பாதவர்கள் யார் எதை பேசினாலும் கண்டு கொள்ள மாட்டாங்க. அவங்க உலகத்தை நேசிக்காமல் மறுமையை நேசிப்பார்கள் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த கத்திஜா நாய் இருக்கிறாங்க. ஆகையினால் இனி வரக்கூடிய காலங்களில் நாமளும் இது போன்ற மறுமையை நேசித்து இந்த உலகத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு பெற்று மறுமையை விரும்பக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஒன்று நல்லா விளங்கிக்கிங்க. இந்த சபையிலிருந்து சுப்ஹானக அல்லாஹும்ம ஓதிட்டு கலையிறோமோ இல்லையோ, அல்லாஹ்விடத்தில் கையேந்து விட்டு கலைங்க. இறைவா நான் இன்றைக்கு வந்தேன், இந்த பயானை கேட்டேன், இந்த விஷயங்களை நான் கேட்டேன், என்னுடைய உள்ளத்தில் இதெல்லாம் வந்தது. இனி வரக்கூடிய காலங்களில் எக்காரணத்தை கொண்டும் நான் எதை கேட்டனோ அதை முடிந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் என் மரணம் வரைக்கும், என் மௌத்து மலக்குல் மௌத்து என் உயிரை வாங்குவதற்கு வந்து நிற்கிற வரைக்கும் இந்த கொள்கையிலையும் நான் கேட்ட அந்த விஷயத்தையும் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை குழுவ இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்து களையக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானா என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.